sports and various fields in psychology. Social psychology of sport. Social psychology explores the relation between psychology, social relationship and sport. Social psychology என்றது மூணு ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. சைக்காலஜி, சோஷியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்போர்ட் மூணுமே வரும். இப்போது ஒரு ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்கூலுக்காகவோ, ஒரு காலேஜுக்காகவோ, ஒரு ஊருக்காகவோ, நாட்டுக்காகவோ இருக்குது இந்த ஸ்போர்ட்டுன்றது. ஸோ அங்கே ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்துடுது. அதேமாதிரி த கான்செப்ட் ஆஃப் குரூப் டைனாமிக்ஸ், மோட்டிவேஷன், சோஷியல் சப்போர்ட், கோச்சிங் ரிலேஷன்ஷிப் and the wider social context relationship to the individual and the sport will be explored. The field analyzes the current development of sports and the interaction with the social relationship, influences and perceptions. So in the field வந்து ஸ்போர்ட்ஸில் கரண்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சோஷியல் ரிலேஷன்ஷிப்போடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷன்லாம் வந்து இதில் மாறும். இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்டோடைய பர்செப்ஷனே வேறையாக இருக்கும். It articulates the importance of a group dynamics and the relationship between coaches and the students, as well as a peer relationship in team and individual sports. It explores the role of culture and the importance of diversity and understanding macro and micro level strengths in sport. It also to apply a culturally sensitive approaches in analyzing motivation, anxiety, performance and achievement. அதாவது சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாமே டீல் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மோட்டிவேஷனுக்கும் அனலைசிங், அந்த மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறதும், ஆங்ஸிட்டி, பர்ஃபார்மன்ஸ், அச்சீவ்மெண்ட், இதில் எல்லாமே வந்து ஒரு சைக்காலஜி, ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஆல்சோ இட் எக்ஸாமின் டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப் styles and the effect on team and individual performance. It influences environmental and situational factors. Example, audience or spectators pressure, competition, coaching intervention on sport performance quality. ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு ஒரு காம்படிஷன் ப்ரெஷருன்னு ஒன்று இருக்கும், ஆடியன்ஸுடைய ப்ரெஷருன்னு ஒன்று இருக்கும், கோச்சிங் இன்டர்வென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டியை மாற்றும். எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. Educational sports psychology emphasizes the use of psychological skill training, அதாவது எக்ஸாம்பிள் கோல் செட்டிங், இமேஜரி, எனர்ஜி மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டாக். இது எல்லாமே எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்றது. இட் ஹெல்ப் த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் while working with clients by educating and instructing them on how to use the skill efficiently during performance situation. இந்த எஜுகேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா, அவங்களுடைய கிளைண்ட்ஸோட எப்படி எஜுகேட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும், அதை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டைமில் எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The common goal of an educational sports psychology is performance enhancement by teaching skills to athletes on how to manage the mental factors of sports to maximize potential. ஒரு அத்லெட்டுடைய மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை கொண்டு வரதுக்காக என்ன அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, எஜுகேஷனல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியோடைய காமன் கோலாக இருக்குது. இட் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் கோச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு லேர்ன், ரிமெம்பர் அண்ட் retain sporting skills are the ways to improve speed and accuracy of information processing. Different communication techniques are used in changing the athlete's mental or emotional status, ability and performance. Different communication techniques la வந்து ஒரு அத்லெட்டோட மென்டல் or emotional status, ability and performance la மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, யூஸ் பண்ணிருக்காங்க. Personality in sports psychology. Understanding and predicting sports success are done through personality test. It focuses on identifying and understanding the relationship between certain people traits or dispositions and performance. For example, trait anxiety and performance under pressure, coping style and successful coping with stressful events. It focuses on specific personality characteristics and how they are related to performance or other psychological variables. This helps in hunting talents and identifying relevant programs.
Personality in social psychology. Understanding and predicting sports success are done through personality tests. ஒரு ஸ்போர்ட்ஸ் சக்ஸஸை வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலியமாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிஃபைங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சர்டன் பர்சனல் ட்ரைட்ஸ் ஆர் டிஸ்பொசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் வச்சே அவங்களுக்குள்ளே உள்ள அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்னன்றதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த பர்சனாலிட்டி இன் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்றது அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரிசல்ட்டில் எஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைட் ஆங்ஸைட்டி அண்ட் பர்ஃபார்மிங் அண்டர் ப்ரெஷர், கோப்பிங் ஸ்டைல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ். It focuses on specific personality characteristics and how they are related to performance or other psychological variables. This helps in hunting talents and identifying relevant programs. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் ப்ரெஷரில் கூட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அது ஒரு விதமான ஒரு ப்ளஸ்ஸு தான். ஸோ ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு சாதாரணமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒரு அத்லெட். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும். இதெல்லாம் இருந்தால் தான் சைக்காலஜிக்கலாக இதெல்லாம் தெரிஞ்சு இருந்தால் தான் அவங்களால ஒரு நல்ல ரிசல்ட்டை அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்றது காக்னிஷன்னாலே நமக்கு தெரியும் நம்மளுடைய தாட்ஸு, டெசிஷன் மேக்கிங், சால்விங் இதெல்லாம் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஆர் டு எக்ஸாமின் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்வென்ஷன் ஆன் செலக்டட் அவுட்கம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரேஷனல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். அதே தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ், ஆட்டிடியூட், பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காக்னிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்றது தேவைப்படுது. எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆர் என்கேஜிங் இன் ரெகுலர் எக்ஸசைஸ். It helps to understand the relationship between performer characteristics and the environment that explain performance. It plays an important role in understanding cognitive strategies, influence performance or other outcomes by knowing the psycho-behavioral profile of elite athletes and the factors that improve motivation. Clinical sports psychology. Clinical sports psychology எங்கே ஹெல்ப் பண்ணுதுன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து டிப்ரெஷன், க்ரானிக் ஆங்ஸைட்டி, இர்ரேஷ்னல் திங்கிங்ஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் சைக்கோ பேத்தாலஜிக்கல் இஷ்யூஸில் எல்லாமே வந்து கிளினிக்கல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாட் ப்ராசஸ்லேருந்து, இந்த எமோஷன்ஸ்லேருந்து, இந்த பிஹேவியர்லேருந்து வெளில வர்றதுக்கு எல்லாமே வந்து கிளினிக்கல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் டீல்ஸ் வித் ட்ரக் டேக்கிங் இன் ஸ்போர்ட். எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், காசஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வர்றதுக்கு கிளினிக்கல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஹெல்ப் பண்ணும். டெவலப்மெண்டல் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இந்த ஃபீல்டு வந்து சைல்டு அத்லெட்டிக்ஸ்க்கும் அடல்ட் கவுண்டர் பார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் சைல்டு அத்லெட்டிக்ஸ் தட் குட் இன்ஃப்ளூயன்ஸ் கோச் அண்ட் பேரண்ட் பிஹேவியர். It identifies the reasons of some kids drop out while others remain and the socializing processes that contribute to a child's decision to compete in sports versus not competing. Exercise psychology. It deals with the personal traits that led to developing some exercise habits as opposed to living a sedentary lifestyle. Identifying formulating suitable intervention to promote exercise participation and adherence. இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சைக்காலஜி, எக்ஸசைஸ் சைக்காலஜின்றது. இட் கிவ்ஸ் ரீசன்ஸ் வை சம் இண்டிவிஜுவல் மெயின்டைன் எக்ஸசைஸ் ஹேபிட் வைல் அதர்ஸ் ட்ராப் அவுட். ஒரு சிலர் வந்து எக்ஸசைஸ் நியூ இயர் வரப்போ நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்து ஜிம்முக்கு போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது, ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. அங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எக்ஸசைஸ் சைக்காலஜின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Finally, analyzing the effect of exercise on personal characteristics is also an important aspect of sports psychology.